ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் நமக்கு ஜாக்பாட் ட்ரேடு அப்படின்னு சொன்னீங்கன்னா டாடா மோட்டார். இந்த டாடா மோட்டார் தான் இந்த மாதம் நமக்கு ஜாக்பாட் ட்ரேடாக அமைஞ்சது. நான் தொடர்ந்து என்னென்ன சிக்னல்லாம் கிடைக்குதோ, அதாவது இந்த டேட்டா அடிப்படையில் எந்தெந்த ஸ்டாக்குக்கு சிக்னல் கிடைக்குதோ அதை என்னோட ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். டெலிகிராம் ஐடி, வாட்ஸ்அப் ஐடி எல்லாமே வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டாடா மோட்டார் ஏன் இந்த மாதம் ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்ந்து நமக்கு எவ்ரிடே செல்லு கிடச்சிட்டே இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இறங்கி போச்சுனாக்க ஒரு புல் பேக் கொடுத்து மேலே வர்றது சகஜமாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டாக்கு எவ்ரிடே செல்லு கிடைக்குது. இந்த ஸ்டாக்கில் என்னென்னைக்கெலாம் நமக்கு செல்லு வந்தது அப்படின்ற நான் சொல்கிறேன். இந்த மாதத்தில் டாடா மோட்டார் ஒரு ஸ்பெஷல் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல அதாவது நாங்கள் ட்ரேடிங் பண்ண ஸ்டாக்கெல்லாம் இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கோம். இந்த டேட்டா அடிப்படையில் என்னென்ன ஸ்டாக்கில் நாங்கள் ட்ரேடிங் பண்ணோன்றதை இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் 3ஆம் தேதி நமக்கு செல் கிடைச்சிது. 3ஆம் தேதி செல் கிடைக்கும் போது டாடா மோட்டாரில் 740 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ரொம்ப ஹெவியாக ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இது புட்கால் ரேஷியோவில் பாருங்கள், கால் சைடு 25,241 கான்ட்ராக்டும், புட் சைடு பாருங்கள் 8,930 கான்ட்ராக்ட் தான் இருந்தது. அன்றைக்கே டாடா மோட்டார் செல் கொடுத்துருந்தேன். வாட்ஸ்அப் லிங்க்லையும் சரி, டெலிகிராம் லிங்க்லையும் சரி நம்ம செல் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா தொடர்ந்து 6ஆம் தேதியும் டாடா மோட்டார் நமக்கு செல் கிடைச்சிது. அன்றைக்கும் பாருங்கள் 17,731 கான்ட்ராக்ட் கால் சைடும், புட் சைடு பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும், வெறும் 240 கான்ட்ராக்ட் தான் புட் சைடு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ டேஸில் 740 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ரைட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 720, 800 இது ரெண்டுலேயும் ஹையஸ்ட் ரைட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் அடுத்ததாக கண்டினியூவாக பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் 7ஆம் தேதி நமக்கு டாடா மோட்டார் செல் கிடைச்சிது. இன்னைக்கான புட் கால் ரேஷியோ பாருங்கள், கால் சைடு 17,271 கான்ட்ராக்டும், புட் சைடு மைனஸில் போயிருக்கு. 990 கான்ட்ராக்ட் மைனஸில் போயிருக்கு. இன்றைக்கி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ரொம்ப ஹெவியாக ரைட்டிங் பண்ணிட்டாங்கன்னா 710க்கு உள்ளே வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 740 ஸ்டார்ட் பண்ணாங்க, 720, 800 ரேட்டிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 710க்கு உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பாருங்கள் 8ஆம் தேதியும் நமக்கு டாடா மோட்டார் செல்லு தான் கொடுக்குது. கால் ரேஷியோ பாருங்கள் 31,009 கான்ட்ராக்ட் கால் சைடும், புட் சைடு பாருங்கள் -2,450 கான்ட்ராக்ட் புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இன்றைக்கி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 700 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்கள் 800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ரைட் பண்ண ஆரம்பித்தவங்க 800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 740, 710 அப்படியே படிப்படியாக உள்ள இப்போ 700 வரைக்கும் கீழே இறங்கி ரைட்டிங் பண்ணுறாங்க. இது இன்றைக்கும் தொடர்ந்து நமக்கு செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் டேட்டாவை அடிப்படையாக வச்சு டேட்டாவை பார்த்து எந்தெந்த ஸ்டாக்லாம் பை ஆகும் செல் ஆகுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை அடிப்படையில் நீங்கள் ட்ரேடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த லைவ் டேட்டா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதேமாதிரி 20 டேஸ் கிளாஸும் இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, மெயில் ஐடி எல்லாமே இருக்குது. காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். நான் சொன்ன இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு எந்தெந்த டேட்டில் டாடா மோட்டார் செல்லு கிடச்சிதுன்னு இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, இதை நீங்கள் பார்த்து எடுத்து வச்சு நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க்கில் இந்த டாடா மோட்டார் சார்ட்டை எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்கள். இது எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க, சைக்காலஜி மெத்தடு கூட பார்த்துருப்பீங்க, டவு தியரி பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன், எலியாட் வேவ், லெவல்ஸ், நிறைய லெவல்ஸ், பிவோய்ட் பாயிண்ட், கேம்ரிலா லெவல், இந்தமாரி நிறைய லெவல்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு டேட்டா அனாலிசிஸில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுன்றதே பெரிய குழப்பமாக இருக்கும். அதுவே அவங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் தான் ஃபிக்ஸடாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்கும். அந்தமாரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம ட்ரேடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது டேட்டா அடிப்படையில் ட்ரேடு பண்ணணும்னு நினச்சவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லைவ் டேட்டா உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறேன். 20 டேஸ் கிளாஸும் இருக்குது. காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.